இதுல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தமிழர்னு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கணுமா இல்ல இந்த நிலைப்பாட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கணுமா? சொல்லிட்டாங்களா முடியாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. டிகே சுலகன் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் தமிழராக இருவாருன்னா அப்புறம் பார்த்துக்கிறோம்ட்டார். அவர் நயினார் நாகேந்திரன் தமிழர் தான், எங்கே இருக்கிறாரு? அதனால் அதுவும் கிடையாது, அவர் விடயமே கிடையாது. ஏன் அவங்கள வீணாக எடுத்து பேசணும்? இப்போ இறுதியா ஒரே கேள்வி சார், இப்போ ஒருவேளை திமுக இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு, இதை வந்து பிரச்சாரத்துல நீங்க வந்து தமிழருக்கு துரோகி, தமிழின எதிர்ப்பு அப்படின்னு பிரச்சாரத்தை எடப்பாடி அவர்கள் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குதா சார்? எடுக்கட்டும், பேசுவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, தாராளமாக பேசுவோம். அப்படிலாம் முன்னெடுத்தால் தான் அவங்களுக்கு அரசியல் பண்ண முடியும், வேறு எதுவுமே கிடையாது. முன்னெடுக்கட்டும், பேசுவோம். தமிழனுக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்றத நம்மள எங்களை போன்றவர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நல்லா அழுத்தமாக சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ இந்த தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது இந்த தமிழக தேர்தலை குறி வச்சு தான் நடந்திருக்காரு சார். இது அவங்களுக்கு ஏதாவது கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படி அவங்க மாற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதுவே நான் சொல்லிட்டேன், ஆர்எஸ்எஸோட அவங்களுடைய சமரசம், அதனுடைய விளைவு இந்த அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். இந்த தமிழக தேர்தல் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும்? அவங்க ஜெயிக்கவே போகிறதில்ல. தனிச்சு நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதவங்க அவங்க எப்படி ஒரு பிரச்சனையை பண்ண முடியும்?